12ஆம் வகுப்பு கணிதம் அலகு 5 இருபரிமாண பகுமுறை வடிவியல் பயிற்சி 5.1 முதல் கணக்கு பார்க்கிறோம். ஆரம் 5 சென்டிமீட்டர் அலகுகள் உடையதும் எக்ஸ் அச்சை ஆதி புள்ளியில் தொட்டு செல்வதுமான வட்டத்தின் சமன்பாட்டை தருவிக்க என கேட்கப்பட்டுள்ளது. ஆரம் 5 சென்டிமீட்டர் எக்ஸ் அச்சை தொட்டு செல்லக்கூடிய வட்டம் என கொடுக்கப்பட்டுள்ளது. அப்போ எக்ஸ் அச்சை தொடுமாறு வட்டங்கள் வரைகிறோம். அப்போ எக்ஸ் அச்சின் மேற்புறமும் எக்ஸ் அச்சின் கீழ்ப்புறமும் என 2 வட்டங்கள் வரைகிறோம். அந்த 2 வட்டங்களின் மைய புள்ளியானது ஆரம் 5 சென்டிமீட்டர் அப்படிங்கிறதுனால மையமானது எக்ஸ் அச்சின் மேற்புறம் இருக்கக்கூடியதுக்கு உண்டான மையப்புள்ளி 0,5. எக்ஸ் அச்சின் கீழ்ப்புறம் அமைந்திருக்கக்கூடிய வட்டத்தின் மையப்புள்ளியானது 0,-5ன்னு குறிப்பிட்டுக்கலாம். இதை கொண்டு வட்டத்தின் சமன்பாட்டை தருவிக்க சொல்லி கேட்கப்பட்டுள்ளது. ஆரம் என்பதை 6ன்னு குறிப்பிடுவோம். ஆரம் ஆரின் மதிப்பானது 5 அலகுகள் என கொடுக்கப்பட்டுள்ளது. மையத்தை பொதுவாக எப்படி குறிப்பிடுவோம்னா h,k. மையம் h,k என்பது 0,5 மற்றும் 0,-5. எனவே 0,+-5ன்னு மையப்புள்ளிகளை 2 மையப்புள்ளிகளையும் ஒன்றா சேர்த்து கொடுத்துக்கலாம். வட்டத்தின் பொது வடிவ சமன்பாட்டுக்கு உண்டான சூத்திரத்தை எழுதிடலாம். ஆதிப்புள்ளி வழியாக செல்லக்கூடிய வட்டத்தின் சமன்பாடு. ஆதிப்புள்ளி வழியாக செல்லக்கூடிய வட்டத்தின் சமன்பாட்டிற்கான பொது வடிவம் x - h whole square plus y - k whole square equal to r². h, k மற்றும் rன் மதிப்புகளை இதில் பிரதியிடலாம். x - h ஆனது hன் மதிப்பு 0 whole square plus y - k யின் மதிப்பானது +-5ன்னு y யின் மதிப்பு எழுதியிருக்கிறோம். எனவே y மைனஸ் பிரதியிடுறப்பையும் +-5 ஹோல் ஸ்கொயர்னு கொடுத்துடலாம். ஆரத்தின் மதிப்பு 5 கொடுக்குறோம். இதை சுருக்கலாம். 0ற்கு மதிப்பில்லை. எனவே x² எனும் பொழுது x² ஈக்குவல் டு அடுத்த மதிப்பு a² + 2ab + b² எனும் பொழுது a² y² + 2ab -2ab ரெண்டுமே நமக்கு வரும். எனவே +-2ab +-2a யின் மதிப்பு y, b யின் மதிப்பு 5 + b² எனும் பொழுது 5² ஈக்குவல் டு வலதுபுற மதிப்பு 5². இதை சுருக்கலாம். x² + y² +-2 5 10y 5² மதிப்பு 25. வலதுபுறம் இருக்கக்கூடிய 5² 25 ஆனது இடதுபுறம் வரப்போ -25 ஆகும். -25 ஈக்குவல் டு 0. 25 - 25 0 ஆயிடும். மீதம் இருக்கக்கூடிய மதிப்புகளானது x² + y² +-10y ஈக்குவல் டு 0 ஆகும். தேங்க்யூ.